ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இஸ்மை ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த டெக்னிக்கல் அனலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து டெக்னிக்கல் அனலிசிஸோட ஃபோர்த்து பில்லரை பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்த்து பில்லர் இது வால்யூம்ஸ். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஆக்ஷன், மொமெண்டம், வாலட்டிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து வால்யூம்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து மெயின் பில்லர்ஸு. நம்ம அடுத்தது வந்து டைம் ப்ளஸ் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் இதெல்லாம் பார்த்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இது தான் முக்கியமான 4 பில்லர்ஸு. இந்த ஃபோர்த்து பில்லரை பற்றி பார்க்கலாம். வால்யூம்ஸ்னால் என்ன, அது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி பார்க்கலாம், இந்த வால்யூம்ஸை வச்சு எப்படி நம்ம வந்து ட்ரேடு கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், எந்த ட்ரேட் எடுக்கலாம் வேணாம், நமக்கு வந்து ஒரு அடிஷனாக இருக்கும் இந்த வால்யூம்ஸு. வாங்க போய் வால்யூம்ஸ் பற்றி பார்க்கலாம். வால்யூம்ஸ்னால் என்ன, நமக்கு வந்து ஒரு நாளில் வந்து எவ்வளோ ட்ரேடு வந்து நடக்குது, மீன்ஸ் எவ்வளோ செல் பண்ணுறாங்க எவ்வளோ பை பண்ணுறாங்க ரெண்டும் சேர்ந்து தான் வந்து வால்யூம்ஸு. அதாவது ஈக்குவலாக இருக்கணும். Total number of shares or contracts traded for a security during a specific time frame. அது வந்து டே டைமாக இருக்கலாம், அவர்லி டைமாக இருக்கலாம், இல்லைனா வந்து வீக்லி மந்த்லி எது வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடு கன்ஃபர்மேஷன். ஒரு பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மூவ் ஆகுது அப்படின்னா, ப்ரைஸ் மூவ் ஆக வால்யூம்ஸும் சப்போர்ட் பண்ணணும். வால்யூம்ஸ் வந்து ஒரு படை வீரர்கள் மாதிரி, ஒரு மன்னருடைய இந்த படை இல்லைன்னா வந்து ஒரு இராணுவத்தோடைய படை அப்படின்னு யார் வந்து அதிகமாக படையில் இருக்காங்களோ, யாருடைய படை அதிகமாக இருக்கோ அவங்க வந்து வின் பண்ணுவாங்க. இது வந்து ஜென்ரல் கான்செப்ட். சேனை அதிகமாக இருந்தால் அவங்க வின் பண்ணுவாங்க. இதுலேயே நம்ம பை பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்களா, இந்த பையிங் சேனைன்னு வச்சுக்கலாம் படை. செல் பண்ணுறவங்க அதிகமாக இருக்கலாம், செல்லிங் படை. யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வின் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து இந்த வால்யூமுடைய பேசிக்கான கான்செப்ட். வால்யூம் ஏன் பார்க்குறோம் அப்படின்றது. இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதை எப்படிலாம் வந்து மாற்றலாம் அப்படின்றது. ட்ரெண்ட் வீக்னஸ். சப்போஸ் வந்து செல் பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும். இல்லைனா வந்து செல் பண்ணுறவங்க வந்து கம்மியாயிட்டாங்க ஆனாலும் ப்ரைஸ் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலாம். சேம் பை பண்ணுறவங்க வந்து இல்லாமலே ப்ரைஸ் வந்து மேலே பை பண்ணுறவங்க அதிகம் இல்லாமல் ப்ரைஸ் மேலே போயிருந்தா அதுவும் ட்ரெண்ட் வீக்னஸ். அது வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வால்யூம் பிரேக் அவுட்ஸ். பிரேக் அவுட் கொடுக்கும்போது வால்யூம்ஸோட பிரேக் அவுட் கொடுக்குதா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்டர்னில் வால்யூம்ஸ் நிறைய அதிகமாக, சப்போஸ் கப் பேட்டர்னா அந்த கப் பேட்டர்னுக்குள்ளே நிறைய வால்யூம்ஸ் இருக்காவா, நிறைய பேர் வாங்கியிருக்காங்களா முன்னாடி, அப்போ வந்து அந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், வாட் எவர் இட் இஸ், இந்த வந்து அதாவது கன்சால்டேஷன் ஜோனில் லாஸ்ட்டில் வர பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி வர வால்யூம்ஸ் அதிகமாகினே வந்து பிரேக் அவுட் ஆகியிருந்தால் ஏதோ வந்து பெரிய பையர்ஸ், பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அதில் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து சஸ்டெயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் ரிவர்சல். இது வந்து லாஸ்ட் என்கல்ஃபிங் வால்யூம்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு பெரிய வால்யூம் வருது, ஒரு பெரிய அப் ட்ரெண்ட் வந்திருக்கு, ஒரு பெரிய வால்யூம் வருது. அப்போ வந்து அது வந்து ரிவர்சலுக்கான சிக்னலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த படித்தது எல்லாத்தையுமே வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது. ட்ரெண்ட் வித் வால்யூம். ப்ரைஸ் அப்னா வால்யூம் அப்பு, ப்ரைஸ் டவுன்னா வால்யூம் அப்பு. மீன்ஸ் நம்ம ட்ரெண்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வால்யூம் சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாருக்குமே பேசிக்காக தெரியும். இதில் வந்து எல்லாருமே இது பண்ணுவாங்க. ஆனால் ப்ரைஸ் டவுன் ஆகிறதுக்கு வால்யூம் அப் ஆகணும்னு அவசியம் கூட இல்லை. ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் யாரும் இங்கே வாங்கலைனாவே ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ப்ளஸ் அதிக வால்யூமோட இங்கே செல் பண்ணுறாங்களா இன்னும் ஃபாஸ்ட்டாக கீழே வரும். இதுதான் கான்செப்ட்டு. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு கல்லை இங்கேருந்து மலை மேலே இப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்து ஒரு பொருளையோ கல்லையோ வந்து நிறைய ஆள் சப்போர்ட் வேணும். இங்கே ஒரு எடுத்துகிட்டு போயாச்சு, மேலேருந்து இந்த இடத்துல இருக்குது, இது ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, இதை வந்து சும்மா லைட்டாக தட்டி விட்டால் போதும். இல்லைனா இங்கே இது வந்து ஒரு ஸ்லோப்பாகவே இருக்குது,
மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்லோப்லேருந்து ஏதோ பொருள். இங்கே வந்து பிடிக்கிறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருள் கீழே வந்து வந்துடும், அந்த கல் வந்து கீழே வந்து வந்துடும். தாங்கி பிடிக்கலன்னா மீன்ஸ் பையர்ஸ் வந்து இங்கே இல்லைன்னாவே கீழே வந்துடும். ஸோ ப்ரைஸ் டவுன் ஆகணும், வால்யூம் அப் ஆகணும், ரொம்ப இது பண்ணும். ப்ரைஸ் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் சுத்தமாக பையர்ஸ் இல்லைனாலும் கீழே வந்து விழுந்துடும். அதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் ரிவர்சலில் வந்து நமக்கு நடக்கும், அந்த ட்ரெண்ட் வீக்னஸில் நடக்கும். சரி, இது வந்து இந்த கான்செப்ட் மட்டும் வச்சுங்க. ட்ரெண்டுனா ட்ரெண்ட் வித் வால்யூம், ப்ரைஸ் அப் வால்யூம் அப், ப்ரைஸ் டவுன் வால்யூம் டவுன். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் டைவர்ஜென்ஸ். வால்யூம் டைவர்ஜென்ஸ்னா ப்ரைஸ் அப் ஆகும், வால்யூம் டவுன் ஆகும். இதுதான் நான் சொன்ன இந்த கான்செப்ட். இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போக ஒரு பொருளை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆள் தேவை, பையர்ஸ் வந்து ஆள் தேவை. இங்கே பையர்ஸ் ஆள் இல்லை, தாங்கி பிடிக்கிற ஆள் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன் ஆகும். வால்யூம் வந்து டவுன் ஆகிட்டே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சலாக இருக்கலாம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் செட்டப் வால்யூம் டைவர்ஜென்ஸில் ப்ரைஸ் டவுன், வால்யூம் டவுன். ப்ரைஸும் டவுன் ஆகிட்டே போகுது, இங்கே கீழே வரும்போது செல் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, வால்யூமும் கம்மியாகிட்டே வருது. அப்போனா எல்லாரும் செல் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு, பை பண்ணுறதுக்கு தான் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு ரிவர்சல் ஜோனாக இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கன்சாலிடேஷன் ஃபார் பிரேக் அவுட். இது சரியா தெரியல. கன்சாலிடேஷன் ஃபார் பிரேக் அவுட் என்னன்னா, ஒரு பேட்டர்ன்ல வந்து வால்யூம் வந்து அதிகமாகிட்டே இருக்கு. ஹை வால்யூம் வித் நோ ப்ரைஸ் டேமேஜ், அது வந்து பையிங் வால்யூம். இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஹை வால்யூம் வித் நோ ப்ரைஸ் டேமேஜ், அது வந்து பையிங் வால்யூம். இதை நீங்கள் அப்சார்ப்ஷன் வால்யூம் சொல்லலாம், எது ஒன்றாலும் சொல்லலாம். இது வந்து ஒரு பேட்டர்னில் வந்து நிறைய வால்யூம் இருக்குது, இதுதான் வந்து ஹை வால்யூம் வித் நோ ப்ரைஸ் டேமேஜ், அது வந்து பையிங் வால்யூம். ஸோ அப்போ வந்து யாரோ வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதை நம்ம வாட்ச் லிஸ்ட் வச்சுக்கோம். ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆகும்போது அதை வந்து வாங்கணும். நம்ம பிரேக் அவுட்டோடைய வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், ட்ராப் வந்து கம்மியாக இருக்கும், புல் ட்ராப் வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் வால்யூம், இதான் வந்து எக்ஸாஷன் வால்யூம் சொல்லுவாங்க. இதில் சொல்ல மாதிரி ஹை வால்யூம் அட் த எண்ட் ஆஃப் த அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட். இதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா டீட்டெயில்ஸாக எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு கன்சால்டேஷன் நடக்குது, ப்ரைஸ் அப் ஆகுது, வால்யூம் அப் ஆகிட்டே போகுது. ஸோ வந்து இந்த அப் ஆகிறதுக்கான சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்டுக்கு கூடவே போகுது, வால்யூம்ஸும் அதிகமாக இருக்குது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இது வந்து இது கன்சாலிடேஷனு, இது வந்து அதுக்கும் பார்த்திங்கன்னா அங்கேயும் வால்யூம்ஸ் அதிகமாக. இப்போ வந்து பிரேக் அவுட் கொடுக்குது, இந்த ட்ரெண்ட் வந்து மேலே போகுது, வால்யூம்ஸ் அப் ஆகிட்டே போகுது, ட்ரெண்ட் அப், வால்யூம்ஸ் அப். லாஸ்ட்டில் பிரேக் அவுட்லேயும் பயங்கரமான வால்யூம். சேம் ட்ரெண்ட் அப், வால்யூம்ஸ் வந்து இந்த இடத்தோட இந்த இடம் ஹை ஆகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகுது, சாரி இது வந்து கன்சால்டேஷன் தான் ஆகுது, பிரேக் பண்ணுற ட்ரெண்ட் அப்பு, வால்யூம் அப்பு. இந்த வால்யூமுடைய காரணத்தினால தான் இந்த ப்ரைஸ் வந்து வால்யூம் ஆவரேஜ் வால்யூம் இருந்தாலும் பாருங்கள் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கு. வால்யூம் அதிகமாகும் போது எவ்வளோ இதனுடைய ஆங்கிள் பாருங்கள், எவ்வளோ வந்து 45லேருந்து 60 டிகிரிக்கு போகுது. இங்கே பாருங்கள் 30 டிகிரியில் வால்யூம் கம்மியாகும் போது 30 டிகிரியில் மேலே போகுது. இதுதான் வால்யூமுடைய பவர். ப்ளஸ் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேயே இருக்குது, இங்கே வந்து ட்ரெண்ட் அப் ஆகுது, வால்யூம்ஸ் அப் ஆகிட்டே போகுது. அதுக்கப்புறம் அது வந்து சஸ்டெயின் ஆகுது, அப்பான ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு மேலே போகுது, அதுக்கு மேலே போகுது. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் அப், வால்யூம் அப் பார்ப்போம். இப்போ வந்து பிரேக் அவுட் லெவலில் வந்து வால்யூம்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாரி, இது வந்து நடுவில் வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரைஸ் டவுன், வால்யூம் அப். இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு டவுன்ஃபால் ஸ்டார்ட் ஆகுது, அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது, அதனால் ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே வந்துருக்குது. ப்ரைஸ் டவுன், வால்யூம் அப், அது வந்து நம்ம செல்லிங் வால்யூம் சொல்லலாம்.
இங்க பாருங்க ஒரு அப் ட்ரெண்டு. இந்த இடத்துல பாருங்க ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு, வால்யூம்ஸும் வந்து அப் ஆயிருக்கு. அடுத்து ஒரு டவுன் ட்ரெண்ட். இங்க பாருங்க ஹை வால்யூம், ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான செல் வால்யூம் வருது. அதை மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு பாருங்க. ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபால் ஆயிருக்கு. இங்க பாருங்க அப் ட்ரெண்டு, செல்லிங் வால்யூமு. இந்த இடத்துல வந்து இமிடியேட்டா கீழே வராம சைட்வேஸ்ல போயிடுச்சு கொஞ்ச நாள். மீன்ஸ் ஹை வால்யூம். நம்ம ஒரு பிரேக், ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஹை வால்யூமோட ஒரு வந்து செல்லிங் செட்டப் கேண்டில் வருது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒன்று கீழே வரலாம், இல்லைன்னா சைட்வேஸில் போகலாம். அதுதான் நடந்திருக்கு. இதுதான் வந்து கன்சாலிடேஷன் வால்யூம், அக்குமுலேஷன் வால்யூம். இது எதுக்காக பார்க்குறேன்னா இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கப் பேட்டர்ன். கப் பேட்டர்ன் நம்ம வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகுது. பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கலாமா வேண்டாமா? இந்த கப்பில் பாருங்க, இங்கே இந்த டவுன்ஃபால்க்கு அப்புறம் இங்கெல்லாம் பாருங்க வால்யூம்ஸ் வந்து பயங்கரமாக அப் ஆயிருக்கு. ஹை வால்யூம் வித் நோ ப்ரைஸ் டேமேஜ். இதுக்கு கீழே வரவே இல்லை. இங்கே வால்யூம் பாருங்க, பயங்கரமான ஹை வால்யூம். ஸோ இந்த இடத்துமே வந்து இது கப்பை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு கீழே வந்து மறுபடியும் பிரேக் பண்ணுது. இப்படி பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி பிரேக் பண்ணும்போது இதை வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். இதை வந்து லாங்காக ஹோல்ட் பண்ணலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து பெருசாக வைக்கலாம். இது மாதிரி டைமில் ஹை வால்யூம்ஸ் இருக்கும்போது நம்ம அடுத்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இந்த கப் பேட்டர்னை பற்றி தான் படிக்கலாம். நல்ல ஒரு பேட்டர்ன். இங்கே பாருங்கள் டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுதோ அப் ட்ரெண்டு. இங்கே வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணுது. டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணும்போது ஹை வால்யூம் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெண்டு மேலே போயிருக்கு. கன்சாலிடேஷன் பிரேக் அவுட். இங்கே பாருங்கள் இந்த கன்சாலிடேஷன் ஃபஸ்ட்டு மேலே வந்து இங்கே கன்சாலிடேஷன் ஆகும்போது இந்த ஆஃப்ல இருந்து பாருங்கள் வால்யூம் வந்து கொஞ்சம் அடிக்கடி நிறைய ஸ்பைக் ஆகிட்டே வருது. கடைசியில் இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது. பிரேக் அவுட் கொடுத்தோடனே செம்ம ஃபாஸ்ட் மூவ் ஆயிருக்கு. இது வந்து மந்த்லி சார்ட் ஆர்இசி. இது ஒரு பெரிய இங்கேருந்து இங்கே இருக்கிற ஒரு கப் பேட்டர்ன். வால்யூமோட நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. கோல் இந்தியா இது இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. ஒரு கப் பேட்டர்னு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வால்யூம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. மறுபடியும் இப்பயும் வால்யூம்ஸ்லாம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த லெவலில் தான் இருக்குது. மறுபடியும் இதை மேலே போனால் நம்ம இதையுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். கோல் இந்தியா. ஸோ வால்யூம் டைவர்ஜென்ஸ், ப்ரைஸ் அப், வால்யூம் அப். கன்சால்டேஷனில் வால்யூம் வந்து ரொம்ப இருந்துட்டு பிரேக் அவுட் ஆனால் மேலே போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வால்யூம் டைவர்ஜென்ஸ், ப்ரைஸ் அப், வால்யூம் அப். அது வந்து ஒன்றுமே இல்லை, ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸ் ஆகும். இதுதான் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். ப்ரைஸ் அப் ஆகிட்டே போகுது, வால்யூம் டவுன் ஆகிட்டே போகுது. மீன்ஸ் பையர்ஸ் இல்லை, மார்க்கெட் வந்து கீழே வரப்போகுது. ப்ரைஸ் டவுன் ஆகிட்டே இருக்கு, வால்யூம்ஸும் டவுன் ஆகிட்டே போகுது. செல்லர்ஸ் வந்து இல்லாமல் போயிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா வால்யூம் டவுன் ஆகுது, செல்லிங்கும் நடந்துகிட்டு இருக்கா. செல்லர்ஸே இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் செல்லர்ஸே இல்லைன்னா அந்த இடத்துல அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சிக்னல் கொடுத்தா, கேண்டில்ஸ் கொடுத்தா, ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நமக்கு சொன்னால், இல்லை வந்து மொமெண்டம் சொன்னால், வாலட்டிலிட்டி சொன்னால், எல்லாமே சொன்னால் அந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வின்னிங் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். லோ ரிஸ்க் ட்ரேடாக இருக்கலாம். ப்ரைஸ் டவுன் ஆகுது, வால்யூம் அப் ஆகுது, ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் தான். ஸோ இதை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதுதான் வால்யூம்ஸோடைய க்ரக்ஸே உங்களுக்கு. வால்யூம்ஸ் அப்பு, ப்ரைஸ் அப். வால்யூம்ஸ் டவுனு, ப்ரைஸ் அப். அதுக்கப்புறம் ரெண்டுமே டவுன் ஆகுது, அப்புறம் ப்ரைஸ் டவுனு, வால்யூம்ஸ் அப். இதுதான். இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இதை வச்சு வால்யூம்ஸ் இவ்வளோ தான் இதனுடைய க்ரக்ஸு. இப்போ வந்து வால்யூம் டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்குது, இந்த இடத்துல வால்யூம் இருக்குது. அடுத்தது பாருங்கள் வால்யூம் சுத்தமாக இல்லவே இல்லை. இந்த அப் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகலை, கீழே டவுன் ஆகுது, இன்னும் ஃபர்தராக டவுன் ஆகிட்டே இருக்கு. இங்கே பாருங்கள் அப் ட்ரெண்ட் ஆகுது. அப் ட்ரெண்டுக்கு வந்து வால்யூம்ஸ் இந்த பையிங்ஸ் படை வாங்குறவங்க வந்து இல்லாமலே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் டவுன் ஆகுது. டவுன் ஆக ஆக வந்து
இந்த இடத்துலலாம் ப்ரைஸ் அதிகமாகுது, நல்லா ப்ரைஸ் டேமேஜ் ஆயிருக்கு. இந்த இடத்த அப் ட்ரெண்டில் பாருங்கள், ப்ரைஸை வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குது, அது வந்து மேலே போகுது. இது மேலே போனால் இது வந்து சஸ்டெயின் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பாட்டா இந்தியா. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் அப்பே ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுது. இந்த டவுன் ஆக இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து வால்யூம் அதிகமாகிடுச்சு. டவுன் ஆகும்போது இங்கே இருக்குது. இப்போ போக 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 வால்யூம்ஸு ட்ரை ஆகிக்கிட்டே வருது. இன்னும் இது ஃபர்தராக இன்னும் ட்ரை ஆச்சுன்னா இந்த இடத்துல ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்கும் பாட்டாவில். வால்யூம் எக்ஸாஷன். வால்யூம் எக்ஸாஷன்னா ஒரு அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாப்பு, இங்கே ஒரு டாப் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து அதிகப்படியான வால்யூம் இருக்குது இந்த ஒரு க்ரீன் கேண்டலில். ஸ்பைக் பயங்கரமாக இருக்குது. மீன்ஸ் பையர்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே பை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. பை பண்ணுறாங்கலாம் பை பண்ணி முடிச்சிட்டாங்க, செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து எக்ஸாஷன் வால்யூம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. இது அப் ட்ரெண்டும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட் இருக்கலாம். எக்ஸாம்பிள், இது வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு டவுன் ட்ரெண்டில் போகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் அந்த ஒரு சப்போர்ட் ஜோன்லேயும் போகுது, ப்ளஸ் கேண்டல் ஸ்டிக் இதுவும் வந்து ஃபார்ம் பண்ணுது. வால்யூம்ஸும் அன்னைக்கு அதிகமாக இருக்குது, எக்ஸாஷன் வால்யூம். இதுக்கப்புறம் இது கொஞ்சம் வந்து திரும்பி அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. கோஃபோர்ஜ் பாருங்க, பெரிய டவுன் ட்ரெண்டு. இங்கே இதில் ரெண்டுமே இருக்குது, எக்ஸாஷன் வால்யூம் இங்கேயும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு பெரிய கேண்டலும் ஃபார்ம் பண்ணிச்சு, வால்யூம் அதிகமாக எக்ஸாஷன் வால்யூம். அதை வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மறுபடியும் அடுத்த லோயர் டாப் பண்ணியிருக்கு. டாப் பண்ணும் போதும் பயங்கரமான ஒரு எக்ஸாஷன் வால்யூம். அதுக்கப்புறம் பாருங்க, பெரிய கரெக்ஷன், பெரிய இது. இங்கே வந்து பாருங்கள், இது எக்ஸாஷன் வால்யூம். இந்த கேண்டல் வந்து லோ டச் பண்ணும்போது வால்யூம்ஸ் அதிகமாக இருக்குது, எக்ஸாஷன் வால்யூம். மார்க்கெட் வந்து அப்படியே ரிவர்சல் ஆயிருக்கு. டவுன் ட்ரெண்ட், பெரிய கேண்டல், எக்ஸாஷன், அதிகப்படியான வால்யூம். 2x இல்லை 3x 4x அளவுக்கு வால்யூம்ஸ் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து ரிவர்சல். இதுதான் வந்து இந்த வால்யூம்ஸோடைய இது. எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வால்யூம்ஸோடைய ஃபுல் இதையும் உங்களுக்கு வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு அடுத்து வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட்லேயும் இதனுடைய சின்ன சின்ன நெகட்ஸ் வந்து வால்யூம்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல வந்திருக்கு, அந்த வந்து ரியல் சார்ட்டில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவேன். அப்படி தான் ஒரு வாலட்டிலிட்டி, மொமெண்டம், ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எங்கெங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுது, அந்த இடத்துலாம் பிரேக் அவுட், இதெல்லாம் வந்து நம்ம படித்த ஸ்ட்ராட்டஜி வருது அப்படின்றது ஒரு வீக்லி மார்க்கெட் அப்டேட்லேயும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரோம். அதை வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய மார்க்கெட்டு டெக்னிக்கல் அனலிஸ்ட் நாலேஜ் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வால்யூம்ஸில் வந்து 4 தான் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெண்டு கூடயே போகிறது, நெக்ஸ்ட்டு வந்து அப் ட்ரெண்டுனா வால்யூம் அதிகமாகும், மீன்ஸ் ட்ரெண்டு கூடயே போகுது. அதே மாதிரி வந்து ட்ரெண்ட் வந்து டவுன் ஆகுது, வால்யூம் அதிகமாகுது, ட்ரெண்டு கூடயே போகுது, சப்போர்ட் பண்ணுது. இன்னொன்று வந்து ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக போகுது, டைவர்ஜென்ஸாக போகுது. ட்ரெண்ட் வந்து அப் ஆகிட்டே வருது, இங்கே வந்து வால்யூம்ஸே இல்லை. அடுத்து வந்து ட்ரெண்ட் டவுன் ஆகிட்டே போகுது, வால்யூம்ஸே இல்லை, ரிவர்சல், டைவர்ஜென்ஸ். எப்படி வந்து வாலட்டிலிட்டி டைவர்ஜென்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து மொமெண்டமில் ஆர்எஸ்சி டைவர்ஜென்ஸ் இருக்குது, வாலட்டிலிட்டியில் டைவர்ஜென்ஸ் இருக்குது. சேம் வந்து வால்யூம்ஸ்லேயும் டைவர்ஜென்ஸ் இருக்குது. டைவர்ஜென்ஸ்னால் ரிவர்சல் சிக்னல். நெக்ஸ்ட் எக்ஸாஷன். ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் பிக் வால்யூம், டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் பிக் வால்யூம், எக்ஸாஷன். அவ்வளோதான் வால்யூம்ஸே உங்களுக்கு. ப்ளஸ் இது வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து உங்கள் ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும். அதை ஒவ்வொரு வீக்லி மார்க்கெட் அப்டேட்லையும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த டெக்னிக்கல் அனலிஸ்ட் வீடியோவில் மோஸ்ட்லி கப் பேட்டர்னை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபேவரட்டான பேட்டர்ன், சூப்பரான பேட்டர்ன், ரொம்ப பேசிவ் இன்கம்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பேட்டர்ன். ஒன்ஸ் நமக்கு ஒரு நல்ல கப் வந்து ஒரு இயர்லியிலேருந்து 1 or 2 கப் கிடைச்சாலே போதும், நமக்கு வந்து இந்த டே ட்ரேடிங்கில், இன்ட்ராடேயில் அதெல்லாம் பண்ணுறத விட ஃப்ரீ மைண்டில் பண்ணி நல்லாவே நம்ம வந்து
மைண்ட் செட்டையும் வச்சுக்கலாம், ட்ரேடும் நல்லா பண்ணலாம். ஸோ அடுத்த வீடியோவில் கப்பாட்டனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.